2ஆம் தேதியே 3ஆம் தேதி அவர் போறாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு. அதற்கு முன்னாடி நாள் 2ஆம் தேதியே பழனியோடைய ஜேசி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த லேண்ட்ல எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு மீண்டும் கடிதத்தை எழுதிடுறாங்க. 3ஆம் தேதியும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ஹோல்டு பண்ணி பெண்டிங்ல போட்டுறாங்க. முயற்சி பண்றாங்க நம்ம பெண்டிங்ல போட்டுறோம் முயற்சி பண்றாங்க. அப்ப இருந்த சப் ரெஜிஸ்ட்ரார் அப்ப அசிஸ்டன்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க 1ஆம் தேதி ஒரு டிரான்ஸ்ஃபர் போடுறோம், புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆனவங்க இன்னும் ஜாயின் பண்ணல. அதுக்காக ஒரு அசிஸ்டன்ட் சப் ரெஜிஸ்ட்ரார் பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவர் மறுத்துறாரு, இந்த பெண்டிங்ல போட்டுறாரு அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாம. பெண்டிங்ல போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப 6ஆம் தேதி ஒரு அடிஷனலா சார்ஜ் எடுத்துக்கிறதுக்காக லீவ்ல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆள் சார்ஜ் எடுத்துக்கணும். அந்த பர்சனும் லீவ்ல போறதுனால சார்ஜ் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் சோ அந்த ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்றவர் சார்ஜுக்கு அன்னைக்கு லீவ்ல போறதுக்காக யாருமே இல்லன்றதுனால சார்ஜுக்கு வராரு. அவரு இத பத்தியான இந்த ஹிஸ்டரிய தெரியாம என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை அன்னைக்கு பண்ணி கொடுத்துறாரு. மக்களே, இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த பழனியில 100 கோடி ரூபாய்க்கான அந்த லேண்ட, கோவில் லேண்ட 2 இண்டிவிஜுவலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறதா நிறைய சர்ச்சை போயிட்டு இருக்கு. அதுக்கான விளக்கம் அவர் கொடுத்திருந்தாரு. அதுல சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, மிஸ்டேக்கன்லி அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதாவது தவறுதலா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தவறுதலா யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப சப் ரிஜிஸ்டர் பத்தி பேசியிருந்தாரு. இந்த சப் ரிஜிஸ்டர் யாருன்னு பார்த்தா ஜஸ்டின் மணிகண்டன் அப்படின்னு வருது. சோ இந்த ஜஸ்டின் மணிகண்டன் பழனியில இருந்து கொடைக்கானலுக்கு ஒரு நாள் முன்னாடிதான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த ஒரு சைன் போடுறதுக்கு ஒரு நாளைக்காக ஒரு சப் ரிஜிஸ்டரை பழனிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. அப்ப டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டது யாருடைய பிளான், யாரு பண்ணா, இது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த 1.4 ஏக்கர் லேண்ட் 12 செப்டம்பர் 2025ல டிஎம்கே கவர்மெண்ட்னால ரெக்கவர் பண்ணப்பட்டது. ரெக்கவர் பண்ணப்பட்ட ஒரு லேண்ட ஜூலை 6ஆம் தேதி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அதுவும் டெம்பரரியா சப் ரிஜிஸ்டர் எப்படி இத பத்தி எதுவுமே டீடைல் தெரியாம சைன் பண்ணுவாங்க? அப்ப பின்னாடி யாரு இதுக்கு இருக்கா? 2 இண்டிவிஜுவலுக்கு இந்த லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. வெள்ளைத்துறை அண்ட் சேதுபதி அப்படிங்கிற 2 பேரு 2 கோடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இதனுடைய ஒர்த் 100 crore. அப்ப அந்த சேதுபதியும் வெள்ளைத்துறையும் யாரு? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு குட்டி விஷயம் நடந்திருக்கு. அது குட்டி விஷயம்னு சொல்ல முடியாது. மாரிமுத்து அப்படிங்கிற பழனி கோவிலை சேர்ந்த ஒரு அபிஷியல அறநிலைத்துறை ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கா, எப்படி இது டெம்பரரியா ஒரு சப் ரெஜிஸ்டர், அதுவும் ஒரே நாள்ல அதோட ஹிஸ்டரியே தெரியாம எப்படி பண்ணுவாங்க? இன்னைக்கு ஈஸியா மினிஸ்டர் ரமேஷ் அவர்கள் சொல்லிட்டு போறாரு மிஸ்டேக்கன்லி அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியல. இந்த நியூஸ் அப்படிங்கிறது வெளியே வந்தனால இதுக்கான ஆக்ஷன்ஸ், இது யார் யார் இன்வால்வ் ஆயிருக்கா, ஒரு நாள் யாரு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. இந்த நியூஸே வெளியே வராம இருந்தா ஆக்ஷன்ஸ் எடுத்திருப்பாரா மினிஸ்டர்?